இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்ட் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப் பேஜ் ஓப்பன் பண்ணுறோன்னா அது ஒரு ஈவெண்ட். இப்போ வந்து யூசர் அண்ட் ப்ரௌசருக்குள்ளே நடக்கிற இதெல்லாம் தான் ஈவெண்ட்னு சொல்லுவோம். இப்போ ஒரு வெப்சைட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோன்னா அது ஒரு ஈவெண்ட். இல்லை ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறோம், இல்லை ஒரு லிங்க்கு கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு ஈவெண்ட். இல்லை நம்ம மவுஸை ஸ்க்ரால் பண்ணுறோம், இல்லை கீபோர்டில் அப் ஏரோ டவுன் ஏரோ இந்த மாதிரிலாம் எது பண்ணாலுமே இது ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் இந்த இமேஜ் மாறுற மாதிரியெல்லாம் ஒரு கோடிங் போட்டோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த பட்டன் கிளிக் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட். ஸோ அதுக்கு ஆன் கிளிக் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஆன் கிளிக் மாதிரி இன்னும் சில ஈவெண்ட்ஸ், இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் தான் நம்ம இந்த கோடிங்கில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஆன் கிளிக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கணும். ஸோ அப்போ அதுக்கு பட்டன் ஆன் கிளிக். ஆன் கிளிக் அப்படிங்கிறதுனா அது ஒரு ஈவெண்ட்டோட நேம். நம்ம கிளிக் பண்ணுறோம் இல்லையா, அதுதான். ஸோ ஆன் கிளிக் ஈக்குவல் டு இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். ஸோ ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. தென் ஸ்கிரிப்டுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும். ஸோ இங்கே கொடுக்குற நேமும் அந்த ஃபங்க்ஷனில் கொடுக்குற நேமும் சேமாக இருக்கணும். ஸோ இப்போ எங்கள் ஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன் அதே சாம்பிள்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பட்டன் என்ன பண்ண போகிறோம், கிளிக் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கொடுக்கணும். ஸோ கிளிக் பண்ணால் எனக்கு அலர்ட் பாக்ஸில் ஹாவ் அ குட் டே அப்படின்னு வரணும். ஸோ அதனால் நான் இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பட்டன் கிளிக் பண்ண இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணால் அலர்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகணும். ஸோ அலர்ட் பாக்ஸில் ஹாவ் அ குட் டேன்னு நம்மளுக்கு மெசேஜ் டிஸ்பிளே இருக்குது. ஸோ இது கிளிக் பண்ணோன்னே வரங்காட்டி இது கிளிக் ஈவெண்ட், ஆன் கிளிக் ஈவெண்ட் இது. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா ஈவெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இதிலே பார்த்தீங்கன்னா ஆன் மவுஸ் ஓவர், அதாவது கிளிக் பண்ணாமல் நான் பட்டன் மேலே மவுஸ் பாயிண்டர் கொண்டு போனாலே எனக்கு இந்த அலர்ட் பாக்ஸ் வரணும். அப்படின்னா ஆன் மவுஸ் ஓவர், அந்த ஆன் மவுஸ் ஓவர் ஈவெண்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணுங்கள். ஸோ என்ன ஆகுனா, நான் கிளிக் பண்ண வேண்டாம், பட்டனுக்கு மேலே என்னோடய மவுஸ் பாயிண்டர் கொண்டு போனாலே எனக்கு அலர்ட் பாக்ஸ் வந்துடும். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், கிளிக் மீ நான் கிளிக் பண்ணல, மவுஸ் பாயிண்ட் மேலே வச்சோன்னே எனக்கு அலர்ட் பாக்ஸ் வந்துருச்சு. ஸோ இதுதான் மவுஸ் ஓவர். ஸோ மவுஸ் பாயிண்டர் நீங்கள் எதுக்கு மேலே வைக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு எதாவது டிஸ்பிளே பண்ணணுன்னா இப்போ இந்த ஆன் மவுஸ் ஓவர் ஈவெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே ஆன் மவுஸ் ஓவர் மாதிரி ஆன் மவுஸ் அவுட் இருக்குது. அதாவது மவுஸ் பாயிண்டர் நீங்கள் அந்த பட்டனுக்கு மேலே வெளியே எடுக்கிறப்போ உங்களுக்கு அலர்ட் பாக்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளிக், செகண்ட் மவுஸ் ஓவர், மவுஸ் அவுட். மவுஸ் அவுட் அப்படிங்கிறது அந்த மவுஸ் பாயிண்டர் அதுலேருந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அலர்ட் பாக்ஸ் வரும். தெரியுதுங்களா? இப்போ மேலே வைக்கும் போது அலர்ட் பாக்ஸ் வரல, வெளியே எடுத்ததுக்கப்புறம் தான் அலர்ட் பாக்ஸ் வருது. மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணி மேலே கொண்டு போகிறப்போ வரல அலர்ட் பாக்ஸ், வெளியே எடுத்தோடனே அலர்ட் பாக்ஸ் வருது. ஸோ இது ஆன் மவுஸ் அவுட். ஸோ அந்த மவுஸ் பாயிண்டர் எதுலேருந்து மேலே வெளியே எடுக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன் மவுஸ் அவுட் அப்படிங்கிற ஈவெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஈவெண்ட், இப்போ இந்த பட்டன் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போது ஆன் சேஞ்ச் அப்படிங்கிற ஈவெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ட்ராப் டவுன் க்ரியேட் பண்ணுறேன் செலக்டில். ஸோ இப்போ இதில் நான் என்ன ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேனோ அது சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸோ இப்போ ஆப்ஷன் ஒரு 3 ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். ஸோ ஆப்ஷன் வேல்யூ ஈக்குவல் டு, நான் சும்மா ஜஸ்ட் நம்ம கலர்ஸ் நேம் மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இது என்ன ஆகுன்னா, நான் எந்த ஆப்ஷனுக்கு நான் கிளிக் பண்ணுறனோ அந்த ஆப்ஷனில் இருக்க வேல்யூ எனக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோடிங். உங்களுக்கு ரன் பண்ணும்போது இன்னும் கிளியராக புரியும். ஸோ ஜஸ்ட் ஒரு ட்ராப் டவுனில் ஏதோ ஒரு சும்மா ஒரு சாம்பிள் வேல்யூஸ் 2-3 வேல்யூஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஒரு 3 கலர் நேம் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் கூட நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். நான் இதில் போடுற கோடிங் எல்லாமே எக்ஸாக்ட்லி இதுவே நீங்கள் போட்டு பார்க்கணும் இல்லை. ஸோ நீங்களாக க்ரியேட்டிவாக வேறு ஏதாவது திங்க் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம்.
ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் செலக்ட் ஃப்ரம் ட்ராப் டவுன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய ட்ராப் டவுனில் பார்த்துருப்பீங்களா, செலக்ட்னு இருக்கும், இல்லை செலக்ட் ஃப்ரம் த லிஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் அதோட வேல்யூ blank-ஆ தான் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து சேவ் பண்ணி வேணால் ரன் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு ஐடி நேம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஐடி நேமை வச்சு தான் நம்ம வந்து இங்கே ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ ஐடி நேம் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போது இதில் என்ன கலர் நான் சூஸ் பண்ணுறனோ அது எனக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கணும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன், அப்போ வேல்யூ என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. இப்போ வந்து ஆன் சேஞ்ச் ஈக்குவல் டு சாம்பிள். இப்போ சாம்பிள் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கோம். இப்போ சாம்பிள்குள்ளே என்ன கொடுத்துருக்கோம், இப்போ வந்து ரெட் ப்ளூ க்ரீன் இருக்கு இல்லையா. ஸோ நான் ஏதாவது ஒரு கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறப்போ அந்த கலரோட வேல்யூ எனக்கு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் ஆகணும். அதுக்காக varc ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடியில் COLR அப்படிங்கிறது என்ன, செலக்டோட ஐடி. ஸோ அந்த ஐடி டாட் வேல்யூ, அதில் என்ன வேல்யூ நம்ம செலக்ட் பண்ணுறனோ அதோட வேல்யூ எனக்கு இப்போ இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆயிரும். நான் ரெட் செலக்ட் பண்ணேன்னா இப்போ வேரியபிளோட வேல்யூ ரெட்டுன்னு இருக்கும். அதை நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கணும். ஸோ டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் சி அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணுறது எனக்கு அவுட்புட்டில் வரும். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன வேல்யூ செலக்ட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி ஆன் சேஞ்ச் அப்படிங்கிற ஈவெண்ட். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஒரு வேரியபிளில் ஜாவாஸ்கிரிப்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை நம்ம டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறோம். டாக்குமெண்ட் டாட் ரைட் மாதிரியே நீங்கள் அலர்ட்டில் கூட இதை வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். இப்போ அலர்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் ட்ராப் டவுனில் என்ன செலக்ட் பண்ணுறனோ எனக்கு வந்து அது அலர்ட் பாக்ஸில் வந்துடும். ஸோ ரெட் அப்படின்னு கொடுத்தேன்னா அலர்ட் பாக்ஸில் ரெட் அப்படின்னு வந்துடும். ஸோ இது வந்து ஆன் சேஞ்ச் அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், நம்ம சேஞ்ச் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்கும். ஸோ அதுதான் ஆன் சேஞ்ச் ஈவெண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆன் பிளர், ஆன் ஃபோக்கஸ், இந்த மாதிரி ஒரு 2 ஈவெண்ட் இருக்குது. அதாவது ஏதாவது ஒரு ஃபார்மில் ஏதாவது ஒன்று நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அது டிஸ்பிளே ஆகிறதுக்காக நான் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டைப் பண்ணுறோம் இல்லையா. ஸோ டைப் பண்ணுற கண்டென்ட் வந்து பிளாக்ல இருக்குது யூஸ்வலி. அது வந்து நம்ம வேறு கலரில் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி நான் காமிக்கிறேன். இப்போ இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்னு இருக்குது இல்லையா. ஸோ இப்போது இதில் என்ன ஈவெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆன் ஃபோக்கஸ். இப்போ வந்து நார்மலாக டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, நம்ம அதை கிளிக் பண்ணுறோம் இல்லையா. அப்போ அது பார்த்திங்கன்னா டார்க் பிளாக் ஆகும் பார்டரில். ஸோ அது வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி அந்த ஃபோக்கஸ் பண்ணுறப்போ நம்ம டைப் பண்ணுறோம் இல்லையா, அதில் இருக்க ஏதாவது நம்ம டைப் பண்ணுறது வந்து எனக்கு வேறு கலரில் வரணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஆன் ஃபோக்கஸ் சாம்பிள் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஸோ இது ஒரு ஐடி நேம் கொடுத்தா தான் நம்ம அந்த இதில் இருக்கிறத வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து சாம்பிள் கால் பண்ணோன்னே நமக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துடும். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ ஐடியோட நேம் என்ன, நேம்னு தான் கொடுத்துருக்கோம். ஸோ கெட் எலமெண்ட் பை ஐடி ப்ராக்கெட்டில் நேம்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நேம்னு கொடுத்துட்டு இப்போ இதோட கலர் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அந்த டைப் பண்ணுறோம் இல்லையா, பிளாக் கலரில் வரும். நம்ம என்ன டைப் பண்ணாலும் அது பிளாக் கலரில் வரும். பட் வந்து எனக்கு அது கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஸ்டைல் டாட் கலர் கொடுக்கணும் நான். ஸோ அப்படி கொடுக்குறப்போ அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டைப் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் அதில் வந்து என்ன டைப் பண்ணாலும், அதாவது ஃபோக்கஸ், ஆன் ஃபோக்கஸ் ஈவெண்ட் இது. ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுறப்போ என்ன ஆயிருக்கு, அந்த அதில் டைப் பண்ணுறது வந்து பிளாக் பதிலாக ரெட் கலரில் மாறி இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆன் பிளர்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஆன் பிளர் என்ன ஆகுன்னா, நீங்கள் இப்போ அந்த நார்மலாக ஆன் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது என்ன ஆகுது, நீங்கள் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே கிளிக் பண்ணதுக்கப்புறமா அது ரெட்டாக மாறுது. இதே ஆன் பிளராக இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியே வந்துடணும். எப்படி மவுஸ் ஓவர் மவுஸ் அவுட்டுன்னு பார்த்தோம் இல்லையா ஒரு ஈவெண்ட், சேம் அதே மாதிரி இது வந்து ஃபார்ம்குள்ளே இருக்க இந்த மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது. இப்போ இது பார்த்திங்கன்னா உள்ளே டைப் பண்ணும்போது எனக்கு பிளாக்காக தான் இருக்குது. இதே வெளியே வந்துட்டிங்க அப்படின்னா ரெட்டாக மாறிடும். ஸோ இது வந்து ஆன் பிளர். ஸோ ஆன் ஃபோக்கஸ் அப்படிங்கிறப்ப பாருங்கள் பிளாக் கலர் பார்டரில் இருக்கும். அந்த இது நம்ம உள்ளே கிளிக் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அது ஆன் ஃபோக்கஸ் ஆகுது டெக்ஸ்ட் பாக்ஸு. அப்போ பிளாக் கலர் பார்டர் வரும்.
ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து வெளியே எடுத்துட்டிங்கன்னா அது ஆன் பிளர் அப்படிங்கிற ஈவெண்ட் சரிங்களா. ஸோ ஆன் பிளர் ஆகிறப்போ எனக்கு வந்து ரெட்டாக மாறி இருக்கு. ஸோ உள்ளே நான் டைப் பண்ணும்போது பிளாக்காக இருக்கும், வெளியே நான் வந்துட்டேன்னா அது வந்து ரெட்டாக மாறிடும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் ஆன் ஃபோக்கஸ்க்கும் ஆன் பிளருக்கும். ஸோ இப்போ நம்ம இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலி. ஆனால் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸ் எல்லாம் தான் இது. ஸோ அதனால இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் ரீடைரக்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரீடைரக்ட் அப்படின்னா இப்படி நார்மலாக நீங்கள் நிறைய வெப்சைட்டில் நிறைய ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்கல்ல. சம்டைம்ஸ் என்ன ஆகுனா நீங்கள் ஓப்பன் பண்ணுற வெப்சைட் ஓப்பன் ஆகாமல் திடீர்னு ரீடைரக்ட் ஆகும், வேறு வெப் பேஜஸ்க்கு வந்து ஓப்பன் ஆகும், பார்த்துருக்கீங்களா. ஸோ அதுதான் ரீடைரக்ட். எதர் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாம், அப்படி இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறப்போ இல்லை ஏதாவது ஒரு நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணுறப்போ என்ன ஆகுனா திடீர்னு வேறு ஏதாவது வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது இது AHREF நம்ம ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுவோலையே லிங்க் கொடுப்போலையே ஒரு பேஜுக்கும் இன்னொரு பேஜுக்கும், இது அது கிடையாது. ரீடைரக்ட் அப்படிங்கிறது ஒரு வெப்சைட்லேருந்து திடீர்னு வந்து வேறு வெப்சைட் ஓப்பன் ஆகும். திடீர்னு நீங்கள் ஏதாவது கிளிக் பண்ணாலோ, யூஸ்வலி இதெல்லாம் இந்த மாதிரி மூவி டவுன்லோட் பண்ணுற வெப்சைட்லாம் யூஸ்வலாக நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக திடீர்னு நிறைய விண்டோஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரீடைரக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து பட்டன் கிளிக் பண்ணி ரீடைரக்ட் பண்ணுறது காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகுறதும் நான் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பட்டன் ஆன் கிளிக் பண்ணுறப்போ எனக்கு சாம்பிள் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் போகணும். ஸோ போனதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன கொடுத்துருக்கேன்னா window.location ஈக்குவல் டு நான் எந்த வெப்சைட்டுக்கு போகணுமோ அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ என்ன ஆகும், நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த வெப்சைட்டுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் கிளிக் மீ அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா அந்த வெப்சைட்டுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். சரி, ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். சாம்பிள் ஃபங்க்ஷன் இங்கே கால் பண்ணல, அதாவது டபுள் அந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இல்லையே அது கண்டிப்பாக கொடுக்கணும், அப்போ தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும். இப்போ கிளிக் பண்ணுறேன், இப்போ அந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். ஸோ இது எப்படின்னா இது வந்து ஒரு லிங்க்கில் கொடுக்கலாம், இல்லை பட்டனில் கொடுக்கலாம், நீங்கள் இமேஜில் கொடுக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணுறப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு போகுது இல்லையா, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன கோடிங் கொடுத்துருக்கேன், window.location. அப்போ அந்த லிங்க் என்ன கொடுக்குறோமோ அது ஓப்பன் ஆயிரும். இது வந்து நம்ம ஏதாவது கிளிக் பண்ணுறப்போ நடக்கிற ரீடைரக்ட். இதே நம்ம எதுவுமே கிளிக் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து டைம் செட் பண்ணிக்கலாம். அதுவும் எப்படின்னு நான் காமிக்கிறேன். ஸோ அப்போ அதுக்கு வந்து பட்டன் வேணாம், பட்டன் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு இன்னொரு வெப்பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணும்னு ஒரு கோடிங் வந்து நான் எங்கே கொடுத்துருக்கேன், அந்த ஃபங்க்ஷன் சாம்பிள் அந்த சாம்பிள் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சாம்பிள் ஃபங்க்ஷன் கால் பண்ணால் தான் எனக்கு அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நம்ம யூஸ்வலாக எப்படி ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒன்றா பட்டனில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் கால் பண்ணுற மாதிரி, அப்படி இல்லைன்னா இன்புட் டெக்ஸ்ட்டில் வந்து கால் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. இப்போ வந்து ஸ்கிரிப்டுக்குள்ளேயே அதை கால் பண்ணி ரன் பண்ண வைக்கணும் நம்ம. ஸோ இது வந்து document.write வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யுவர் பேஜ் வில் பி ரீடைரக்டட் இன் 10 செகண்ட்ஸ் இல்லைனா 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் வந்து யூஸருக்கு வந்து காமிக்கிறதுக்காக. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம், இவ்வளோ டைமில் எனக்கு ரீடைரக்ட் ஆகணும் அப்படின்னு செட் பண்ண போகிறோம். அப்போது செட் டைம் அவுட் இதில் நம்ம ஒரு டைம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைம் கரெக்டாக ஒரு 2 செகண்ட்னா 2 செகண்ட் 3 செகண்ட் இல்லை 5 செகண்ட்க்கு வந்து ரீடைரக்ட் ஆயிரும். செட் டைம் அவுட்டில் இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணால் தான் என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த ரீடைரக்ட் கோட் ஒர்க் ஆகும். ஸோ சாம்பிள் ஃபங்க்ஷன் கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ செகண்ட் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்சுவலி வந்து 1 செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதில் வந்து மில்லி செகண்டில் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ 1 செகண்ட் வந்து 1000 மில்லி செகண்ட் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன் 10 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகும் 10,000 இதில் கொடுக்குற வேல்யூஸ் எல்லாமே மில்லி செகண்ட் வேல்யூஸில் கொடுக்கணும். ஸோ வந்து இப்போ 10 செகண்ட்ஸ்னால் 10,000 மில்லி செகண்ட். ஸோ அந்த வேல்யூ இங்கே கொடுத்துட்டு இப்போ நம்ம கால் என்னாகும் 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா எனக்கு ரீடைரக்ட் ஆகும், உடனே ரீடைரக்ட் ஆகாது. ஸோ யுவர் பேஜ் வில் ரீடைரக்ட் இன் 10 செகண்ட். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், 10 செகண்ட் ஆன உடனே அந்த பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆயிரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரீடைரக்ட் ஆகிட்டே இருக்கும் நிறைய வெப் பேஜஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகிறது. ஸோ இப்படி தான் வந்து பேஜை வந்து நம்ம ரீடைரக்ட் பண்ணணும். டைம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இல்லை 1 செகண்ட்னாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி 1 செகண்டில் அடுத்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆயிரும்.
ஸோ இன்றைக்கி போட்டு பார்த்த கோடிங்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது எரர் வந்தாலும் இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ சாரி, இன்றைக்கி வீடியோவில் கொஞ்சம் பேக்ரவுண்டில் என் பாப்பாவோட சவுண்ட் அங்கங்கே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சாரி ஃபார் தட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.